பாத்தீங்களா, இதான் புறாமலை டிக்கெட் ஆபீஸ். அதான் புறாமலை டிக்கெட் ஆபீஸ். உங்களோட டிக்கெட் ஆபீஸே உடைஞ்சு கிடக்கு. வந்தீங்கன்னு சொன்னா இப்ப டிக்கெட் இல்லாம உங்களுக்கு போயிடும். புறாமலையே தெரியுது இல்ல, பாத்தீங்களா? காலையில இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா ஓவரா உடைஞ்சிட்டுது. டிக்கெட் ஆபீஸ்ல நிலவே பாருங்க, கடல் வந்து அடிக்குது. இதுல வந்து டிக்கெட் எடுத்துட்டு நீங்க புறாமலைக்கு போயிருக்கீங்க. இப்படி புயல் அடிச்சாலும் இந்த டிக்கெட் ஆபீஸ் எல்லாம் உடைஞ்சது இல்லை இது வேற காலம். இப்ப நம்ம நிலாவளி பப்ளிக் பீச் என்ன நிலைமையில் இருக்குன்றத இப்ப உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா சன நடமாட்டமே இல்லாம இருக்குது, யாருமே இல்லை. இதான் முதலாவது பார்க்கிங். கடையில் எல்லாம் பூட்டி இருக்குது. இது ரெண்டாவது பார்க்கிங். மூணாவது பார்க்கிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா மரம் உடைஞ்சு கிடக்கிறத பார்க்கலாம். பாத்தீங்களா, தண்ணி இப்ப இங்க வந்திருக்குன்னு சொல்லி. தண்ணி இந்த முன்னுக்கே வந்துட்டு, இந்த தண்ணியை தாண்டி தான் நீங்க இப்ப பீச்சுக்கு வந்தீங்கன்னு சொன்னா போகணும். பாருங்க, இங்கே வந்துட்டு தண்ணி. அதனால தூர இடங்கள்ல இருந்து புறாமலையை பாக்குறதுக்கு வராக்கள் தற்பொழுது உங்களோட பயணத்தை நிப்பாட்டுங்க. இப்ப வந்து சொன்னா ஒன்றும் பாக்கல, அது ஒரு நோக்கி உள்ளாவீங்க. அப்படியோ இரவு டைம்ல தான் தண்ணி இங்கால வருது. கடலை பாருங்க, இப்ப எப்படி உரமா இருக்கு. சரி, முன்னுக்கு வந்துட்டு கடல் ரொம்ப ரொம்ப உள்ளுக்கு வந்துருக்கு. இதான் அந்த ஃபாரஸ்ட் வனவிலங்கு இருக்கிற. இப்ப பார்க்க போனா இப்ப அதுக்கும் கண்ணு அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப இவங்க தான் பாதுகாப்புக்கு இருக்காங்க. இப்ப பீச்சில் வந்தீங்கன்னா இவங்களை மட்டும் தான் நீங்க பாக்கல. தான் புறாமலை டிக்கெட் ஆபீஸ். உங்களோட டிக்கெட் ஆபீஸே உடைஞ்சு கிடக்கு. வந்தீங்கன்னு சொன்னா இப்ப டிக்கெட் இல்லாம உங்களுக்கு போயிடும், ஃப்ரீயா தருவாங்க. புறாமலையே தெரியுது இல்ல, பாத்தீங்களா? அவ்வளவு மாதிரி ஊர் பொடிய மாதிரி வெள்ளம் பார்க்க வந்தாங்க. நிவாரணத்துக்கு 15 விடுறாங்க. வனஜீவராய் இதுக்கு உடைஞ்சதுக்கு என்ன மாதிரி நிவாரணம் கொடுக்குற மாதிரி ஐடியா உங்களுக்கு? தண்ணி வரல, ஃபுல்லா வந்தா தான் கொடுப்போம். அப்படியே நைட்டுக்கு இப்படியே மழையும் காத்து அடிச்சேன்னு சொன்னா அப்படியே அந்த ஹோட்டலுக்கு போயிடும். அந்த ஹோட்டல் இருந்தும் வேலை இல்ல. காலையில இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா ஓவரா உடைஞ்சிட்டுது. வேலைப்பாடு நடந்து தெரியுது. பாத்தீங்களா, இதான் இப்ப புறாமலை டிக்கெட் ஆபீஸ். டிக்கெட் ஆபீஸ்ல நிலவே பாருங்க, கடல் வந்து அடிக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப விளங்கு உங்களுக்கு எவ்வளத்துக்கு வந்து அலை அடிக்குதுன்னு சொல்லி பாருங்க. இந்த தெரிஞ்சதுதான் உங்களுக்கு புறாமலை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து டிக்கெட் எடுத்துட்டு நீங்க புறாமலைக்கு போயிருக்கீங்க. இப்ப பாருங்க, இவ்வளவு மண்மூட்டை போட்டும் அந்த மண்மூட்டையெல்லாம் இப்ப கடலுக்குள்ள இழுக்குது. உங்களால பாத்தீங்கன்னா அப்ப வேலை செஞ்சு வந்துருக்காங்க. இப்ப இதை பிரிக்கிறாங்க, எல்லாட்டி கடலுக்குள்ள ஃபுல்லா போயிடும்ன்றதுக்காக இப்ப இந்த தகரம் சாமான்கள் அதாவது காப்பாற்றணும்ன்றதுக்காக தான் இப்ப திருப்பி கொண்டிருக்காங்க. இல்லாட்டி இந்த வருஷம் தான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. இல்லாட்டி இப்படி மழை வந்தும் எப்படி புயல் அடிச்சாலும் இந்த டிக்கெட் ஆபீஸ் எல்லாம் உடைஞ்சது இல்லை இது வேற காலம். பாருங்க கைஸ், என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லி. எப்படியோ இப்ப நீங்க தூரத்துல இருந்து இப்ப புறாமலையை பார்க்க வாராக்கள் ஜனவரிக்கு பிறகு உங்களோட பயணத்தை மேற்கொண்டீங்கன்னு சொன்னா சரியா வரும்னு எனக்கு. எவ்வளவு வெள்ளம் வந்தும் எவ்வளவு புயல் வந்தும் இதுவரை காலம் நடக்காத ஒன்றுதான் இப்ப நடந்திருக்கு, தங்கியிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா சுற்றுவாங்கள மக்கள் இதுல வனஜீவராஜ் அந்த அவங்க இப்ப இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டுருக்காங்க. இதான் புறாமலைகளுக்கு போற போட்டுகள். போட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா போட்டுகளையும் முன்னுக்கும் எடுத்து போட்டிருக்க. இப்ப பாக்கலாம் பாருங்க, இந்த பிரைவேட் காணிலே ஃபுல்லா இப்ப வெள்ளம் வந்து அவ்வளவுக்கு அலவுரமா இருக்குது. இதெல்லாம் கடல் தண்ணி தான். நைட்ல ஃபுல்லா இந்த இருக்கு, ஜாலையெல்லாம் தண்ணி அடிச்சுதான் அப்படி எங்க போயிடும். இந்த ஆபீஸை பாருங்க, உள்ளுக்கு போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. உள்ளுக்கு போற டேஞ்சர் தான், இன்னும் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து காட்டு. பாருங்க மண் எப்படி அடிச்சிருக்கு. வெள்ள தண்ணி அப்படியே ஊருக்குள்ள இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் அப்படியே கடல்ல வந்து சேருது. அப்படியே இந்த இதெல்லாம் அப்படியே கழிக்கிறது பாருங்க. மண்ணை எடுத்துட்டு
பாத்தீங்கன்னா இப்ப புறாமலை போற போட் எல்லாமே இப்ப வெளியில எடுத்து வச்சிருக்காங்க. வெளியில இருந்து சொன்னா இப்ப ஒரு கோயில், இந்த கோயில்ல கரையேத்தி போட்டுருக்கு இப்ப எல்லாத்தையும். எப்படியே நீ ஜனவரிக்கு பிறகுதான் இந்த போட் எல்லாம் இப்ப வெளியில வரும். இருக்க வடிகான இப்ப ஊர்ல இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே வந்து இப்படியே கடல்ல சேருது. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஹோட்டல்ல இப்படி உடைஞ்சிருக்கான்னு பாருங்க. இரவு அடிச்ச காத்துக்கும் அந்த மழைக்கும் தான் இப்படி கடல் தண்ணி உள்ளுக்கு போன வழியா தான் இதெல்லாம் வந்து உடைஞ்சு இப்படியே உடைஞ்சிருக்கு. ஊர்ல இருக்கிற ஒரு சில ஆட்கள் வந்துட்டு இப்ப இதை பார்வையிட்டு போறாங்க, டிக்கெட் ஆபீஸ் உடைச்சது. இதுவரை காலமும் இந்த இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கலன்னு சொல்றாங்க. இந்த புயல் கொஞ்சம் ஓவரா இருந்திருக்கு நைட் முன்ன வழியா தான். ஆனா இப்ப காத்து குறைஞ்சிட்டு அலையில வேகமும் பாத்தீங்கன்னு சொன்னா பழமையா இருக்கிறத விட கொஞ்சம் கூட தான் இருக்கு. இருந்தும் காலையில நேரத்தோட இருந்த மாதிரி இல்லட்ட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவங்கள பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதை பிரிக்கிறதுக்குரிய ஏற்பாடு தான் நடந்து கொண்டு இருக்குது. இப்ப இதை கலட்டி திருக்குறாங்க. பாருங்க எங்க வந்து அலை இருக்கு. இதை பிரிக்காம விட்டாங்கன்னு சொன்னா இரவைக்கு அடிக்கிற வெள்ளத்துல இருக்கிற 4 காரமும் போயிடும். அதால இப்ப பிரிச்சு கொண்டிருக்காங்க. அன்னரிப்ப பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. பாமலைக்கு வந்தாங்களே தெரியும் முதல்ல எல்லாம் இப்படி இருந்திருக்காது. இப்ப பார்க்க போனீங்கன்னு சொன்னா இப்ப அலை வந்து எங்க அடிக்குது வந்து பாருங்க. இந்த சேர் போட்டிருக்க இடத்துல வந்து அடிக்குது. இந்த ஏரியா ஃபுல்லா அப்படியே கடலுக்குள்ளுக்கு அப்படியே போய்த்திருக்கிற பார்க்கல. இந்த சிவப்பு கொடி குத்திருக்கு என்ன காரணம்னு சொன்னா டேஞ்சர், யாரும் கடலுக்குள்ள இறங்க முடியாது. இதான் இருக்கிற ஐயா இவருதான் பாதுகாப்புக்கு போட்டிருக்காங்க. இப்ப போலீஸ் யாருமே இறங்கலாது. இப்ப டேஞ்சர் சொல்றதுக்காக தான் சிவப்பு கொடி குத்திருக்கு. முதல் வாராக்கள் இப்ப இதை தாண்டியா வந்திருக்கு. பேக்கெட்டு தான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு பார்க்க சல நிலவரம். உள்ள மண்ணை அரிச்சிட்டு போயிட்டே இருக்கு. நான் இப்ப ஊருக்குள்ள இருக்கிற வெள்ளம் அப்படியே கடலுக்குள்ள போகுது. அவனுக்கு நல்லா கிடைக்கிறேனே. நம்மள மேற்பார்வையில எதிராகலை. நான் பிறகு அடுத்த டேக்கெட்டி தான் இந்த அடுத்தது இன்னும் கொஞ்சத்துக்குள்ள இருக்கு. இப்படி இதை உடைச்சுன்னு சொன்னாங்க அப்படியே போயிடும். இரவையில வருது. பொலித்தீனத்தை சமூகம் உருவாக்கும் வந்து போட் போட்டிருக்காங்க. பார்க்குற இடம் எல்லாம் ஃபுல்லா பிளாஸ்டிக்கா தான் இருக்கு. எனவே இனி வார டூரிஸ்ட் எல்லாம் பொலித்தீனலை பாவிக்காங்க. இதுக்காக தான் அவங்க போட் போட்டிருக்காங்க. இப்போ பாருங்க மழை காலத்துலதான் விளங்குது எதுக்காக அந்த போட் போட்டதுன்னு. பிளாஸ்டிக் போத்தல்கள், பிளாஸ்டிக் எல்லாம் வந்து மழையில அடையுது.